எந்த ஒரு போலீஸ் நிலையத்துக்கு சென்றாலும் அங்கே குப்பையாக மண்ணோடு மண்ணாக மக்கிக் கிடக்கும் மோட்டார் சைக்கிள்களையும் பரிதாபமாக நிற்கும் மற்ற வாகனங்களையும் காண முடியும். பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த வாகனங்கள் சாட்சியத்திற்காக வழக்கு முடியும் வரை காவல் நிலையத்திலேயே நிறுத்தி வைக்க வேண்டியுள்ளது. அங்கு எந்தவித பராமரிப்பும் இல்லாததால் வாகனங்கள் சேதமடைந்து விடுகின்றன. இவ்வாறு பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களில் அதன் மோட்டார்கள், உதிரி பாகங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுவதாக வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆமாம், நம்ம வண்டிங்களெல்லாம் இது மாதிரி பிடிச்சின்னு போயிடுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வண்டிங்க எவ்வளோ வேலை கொடுத்து வாங்குகிறோம். அந்த வண்டிங்களை அவனுங்க பாட்டு எடுத்துன்னு போய் போட்டு ஒரு மைதானத்தில் போட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் கட்டிடுறானுங்க. 10-15 நாள், 1 மாதம் 4 மாதம் கூட அப்படியே ஓரத்துலேயே விட்டாங்க, கண்டுக்க மாட்டுறானுங்க. நமக்கு திரும்பி ஒழுங்காக வரதில்லை. வண்டி ஆக்சிடென்ட் வண்டியை வந்து பிடிச்சி வச்சுருந்தாங்க சார். நாங்களும் ரொம்ப நாளாக போய் கேட்டு பார்த்தோம் சார். எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட போனோம் சார். படித்த எங்களுக்கே ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா அப்போ படியாத சில பொதுமக்கள்லாம் எப்படி சார் பண்ணுவாங்க சார்? வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் அவற்றின் உரிமையாளரால் திரும்ப பெற ஆர்வம் காட்டாவிட்டால் அது குறித்து தகவல் தெரிவித்து அவற்றை ஏலம் விடலாம் என்றும், பறிமுதல் செய்யப்படும் வாகனங்களை பராமரிக்க புதிய விதிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்றும், வழக்குகளை விரைந்து முடிக்க தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் சட்ட ஆலோசகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சீசர் 2 விதமாக நடக்குது. ஒன்று கிரிமினல் கேஸில் இன்வால்வ் ஆகிற வண்டி, இன்னொரு டைப் ஆஃப் வண்டி ஆக்சிடென்ட் கேசஸ். ஆக்சுவலி இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவில் கூட வெஹிக்கிளை சீஸ் பண்ணுறதுக்கு போலீஸுக்கு பவர் இருக்குது. சீஸ் பண்ண வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்களான்ற ஒரு கொஸ்டின் வருது. அந்த இது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லாம் சில போலீஸ் ஸ்டேஷனில், பல போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வசதி இருக்கிறது இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி இந்த மாதிரி கேசஸில் இன்வால்வ் ஆகிறது ஓனர் தவறு அவர் மேலே அதிகம் இல்லைன்னா, அவர் இன்னோசென்ட்டாக இருந்தால் உடனே எடுத்துக்கலான்ட்டு இருக்குது. பட் அவரே அந்த கேசஸில் இன்வால்மெண்ட் இருந்தார்னா அது கோர்ட்டு டிஸ்கிரிஷன் பவராக பிபி கவர்மெண்ட் சைடில் கேட்டு வண்டியை விடாமல் கூட இருக்கலாம். வண்டியை சீஸ் பண்ணுறவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம அதுக்குன்ட்டு யாருமே மெயின்டைன் சரியாக பண்ணலைன்ட்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் வண்டி இன்வால்வ் ஆகிருக்கிறதால நமக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்படலை. இந்த மாதிரி கேசஸுக்கு ஒரு ரூல் போட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணனா யார் மெயின்டைன் பண்ணுறது? அதுக்கு அவர் செலவு யார் கொடுக்குறது? இப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனு, இப்போது கொரியர் சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் கார்கோன்ட்டு இருக்குது. அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு கலெக்ட் பண்ண முடியுது. பட் இந்த மாதிரி கேசஸில் அது முடியறதில்லை. அதனால் அரசாங்கம் இது வரைக்கும் ஒரு கொள்கை முடிவாக எதுவும் எடுத்ததில்லை. பறிமுதல் செய்யப்படும் போது கம்பீர தோற்றத்துடன் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு வரப்படும் வாகனங்கள் அவற்றின் உரிமையாளர்களால் எடுத்துச் செல்லப்படும் போது எலும்புக்கூடாக திரும்பிச் செல்வது பரிதாபமாகத்தான் இருக்கிறது.